நீர்வரத்து அதிகரிப்பால் மேகமலை அருவியில் குளிக்க வனத்துறை தடை விதித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவக்குமாரிடம் கேட்கலாம். சிவக்குமார், மேகமலை அருவிக்கு இன்று சுற்றுலா பயணிகள் வருகை இருந்ததா? தற்பொழுது இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது, விவரங்கள் என்ன? தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள ஓம்பைத்தூர் வனைப்பகுதியில் மேகமலை அருவி அமைந்துள்ளது. ஆண்டுதோறும் இங்கு சுற்றுலா பயணிகள் வந்து செல்வது வழக்கம். தற்போது கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மேகமலை அருவியில் தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகளுக்கு மேகமலை வனத்துறை தடை விதித்துள்ளது. ஆண்டுதோறும் இங்கு சுற்றுலா பயணிகள் வந்தாலும் முறையான போக்குவரத்து வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாததால் சுற்றுலா பயணிகள் கடந்த சில நாட்களாக மழையால் குறைவாகவே காணப்பட்டது. இந்த நிலையில் தற்போது தொடர் மழை பெய்து வருவதால் சுற்றுலா பயணிகள் காலையிலிருந்து குறைவாக இருந்த நேரத்தில் மேகமலை வனத்துறை திடீர் வெள்ளப்பெருக்கை அறிந்து தற்போது தடை விதித்துள்ளது. இதனால் ஆண்டிப்பட்டி, தேனி, பெரியகுளம், கம்பம் வழியாக வரும் சுற்றுலா பயணிகள் தடையை அறிந்து வருகையை குறைத்துள்ளனர். மேலும் சோதனை சாவடி அமைத்தும் மேகமலை வனத்துறையினர் வரும் சுற்றுலா பயணிகளை திருப்பி அனுப்பி வருகின்றனர். இதனால் மேகமலை அருவிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். இந்த மேகமலை அருவி வழியாக செல்லும் ஆறு மூலவைகை ஆறு எனப்படும். இந்த ஆற்றின் வழியாக வரும் தண்ணீர் வைகை அணைக்கு நேரடியாக சென்று செல்லும். தற்போது மேகமலை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் வைகை அணைக்கு நீர்வரத்து அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது ஏற்கனவே முழு கொள்ளளவான 71 அடியை வைகை அணை எட்டியுள்ளது. தற்போது வைகை அணைக்கு 3152 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையின் நீர் இருப்பு 6091 மில்லியன் கனடியாக உள்ளது. ஏற்கனவே இன்று 5வது நாளாக மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 தென் மாவட்டங்களுக்கு பொதுப்பணித்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் மேகமலை அருவியிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் மேகமலை அருவி வழியாக வரும் மூலவைகை ஆற்றிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் இக்கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு ஆற்றிற்கு செல்ல வேண்டாம் என்றும், கடக்க வேண்டாம் என்றும், குளிப்பதற்காக இறங்க வேண்டாம் என்றும் தேனி மாவட்ட நிர்வாகம் மற்றும் மேகமலை வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. நன்றி சிவகுமார், விவரங்களை வழங்கியமைக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.